நான் இனி யாருக்கும் மகள் இல்ல. நிமிர்ந்து பார். ஆமா, என் மகள் தான். மகளே, எதை பத்தி பார்க்க போறோம்னா 12 வருஷமா பெரும்பாலும் ஸ்திரீ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இவங்களை பத்தி பைபிள்ல மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துக்கு 46ஆம் வசனம் வரைக்கும் இருக்கும். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். முதலாவது உதிரப்போக்கு அப்படின்னா, உதிரம்னா அதோட மீனிங் ரத்தம்னு அர்த்தம், போக்குனா வெளியாகுதுன்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு மாதத்துல இல்லை வாரத்துல அதுலாம் வரும். அது ரொம்ப கஷ்டம். சில பெண்களுக்குலாம் வந்து ப்ளீடிங் ஆகும்போது அவங்க ஹாஸ்பிட்டல் அதிகமாக போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இந்த 12 வருஷமா இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா, அதாவது இவங்களுடைய சேர்த்து வச்ச பணம் சொத்து எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா டாக்டர் கிட்ட செலவு பண்ணாங்க. ஒரு டாக்டர் இல்லை, 3 டாக்டர்கிட்ட செலவு பண்ணாங்க. நிறைய டாக்டர்கிட்ட செலவு பண்ணிட்டு யாராலையும் சுகப்படுத்தணும் வருத்தப்பட்டு வாழ்ந்துருக்காங்க. இவங்க இயேசு கிறிஸ்து பத்தி குறிச்சு இவங்க கேள்விப்பட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து போயிட்டு சுகத்தை பெற்றுக்கிறாங்க. ஸோ முதல் கொஸ்டின், ரத்தப்போக்குள்ள அந்த பெண் எதற்காக இயேசு கிட்ட போகணும், எதற்காக இயேசு சந்திக்கணும்? ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அந்த சுகப்படுத்துன்னு சொல்லல, எதுக்காக அவர் பின்புறத்துல போய் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை டச் பண்ணணும்? மூணாவது காரியம், அந்த பெண் இயேசுவை தொட்டதுனால அவர் வருத்தப்பட்டாரா? நாலாவது காரியம், என்னை தொட்டது யார் என்று எதற்காக கேட்கணும்? அவருக்கு தெரியாதா பின்னாடி வரும் யாருக்கு? அதாவது தேவன் உள்ளு தெரியுங்களா ஆராய்ந்து அறிகிறாரு. இந்த உலகத்துல யார் என்ன பண்றாங்கன்னு தெரியும். அது தெரிஞ்சு கூட என்னை தொட்டது யார் எதுக்காக கேட்டாரு? அஞ்சாவது, அந்த பெண்ணுக்கு அவர் என்ன பதில் கொடுத்தாரு? ஆறாவது, பெண் குணமடைஞ்சதை மக்கள்லாம் உணர்ந்தாங்களா, ஃபீல் பண்ணாங்களா? இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சம்பவம் என்ன நடக்குதுன்னா, அதாவது பாலஸ்தீனான்ற ஒரு தேசத்துல கப்பர்நாகும்ங்கிற ஒரு ஊர்ல ஜபாலிய தலைவன் யாவூரின்ற ஒரு மகள் வந்து என்ன பண்றான், மறிக்கிற தருணத்துல இருக்கா. இந்த யாவீர் இயேசு தேடி மகள் வியாதியில இருக்காங்க சுகப்படுத்த வரும்போது தான், அந்த தருணத்துல தான் அங்க போகும்போது தான் ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ முதலாவது, இந்த ஸ்திரீ எப்படி இயேசு கிட்ட போனா, எது மூலியமா போனா? ஸோ பைபிள் சொல்லுது மார்க் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா. ஸோ அவள் இயேசு குறித்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறா, கேள்விப்பட்டு இருக்கிறா. ஸோ அதனாலதான் அவர்கிட்ட என்ன பண்ணா, போக ஆரம்பிச்சா. அதாவது நிறைய டாக்டர்லாம் இருக்கிறாங்க, ஆனாலும் டாக்டர்லாம் அவரை கைவிட்டாங்க. அவருடைய ஆஸ்தி சொத்து எல்லாமே அவன் என்ன பண்ணா டாக்டர்களுக்கே செலவு பண்ண. நிறைய டாக்டர்ல பார்த்துருக்கிறா, எந்த டாக்டராலையும் சுகப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா, அதாவது இயேசு லிஸ்ட்டுக்கு தேட போறா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நம்மளுக்கு வியாதி இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, டாக்டரால சுகப்படுத்த முடியாது, அவங்களால முடிஞ்சாதான் பண்ணுவாங்க, ஏன்னா அது கூட அவங்களால சுகப்படுத்த முடியாது. கடைசியில் அவங்க டாக்டர்ல என்ன சொல்றாங்க, அதாவது உங்க கடவுள் நீங்க வேண்டிக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடைசியில் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குது, நம்ம கடவுள்கிட்ட தான் வரும் இல்லைங்களா? அதே போல இந்த 12 வருஷமா அந்த ஸ்திரீ எதற்காக இயேசுவை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் இயேசு நம்பல. இந்த ஸ்திரீ எதற்காக நம்புறனா, ஏன்னா இயேசு கிறிஸ்து பத்தி என்ன கேள்விப்பட்டானா, பைபிள்ல மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொசமானார்கள். ஸோ இதை பத்தி அவர் கேள்விப்பட்டிருக்கிறா. என்னன்னா நிறைய பேர் வந்து அந்த ஸ்திரீ கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நான் இயேசுவோட வஸ்திரத்தை தொட்டிருக்கிறேன். நிறைய பேர் வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கொடுத்துருக்கிறாரு, காதுக்கு கேட்காதவங்களுக்கு கேட்க வச்சிருக்கிறாரு, குஷ்டரோகி சுகப்படுத்திருக்கிறாரு, செத்து போன உயிர் எழுப்பியிருக்கிறாரு, நடக்க முடியாதவங்க நடக்க வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு, செத்து போன உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு, நடக்க முடியாதவங்க நடக்க வச்சாருன்னு சொல்லிட்டு அவ கேள்விப்பட்டிருக்கிறா. அவ வந்து கேள்விப்பட்டிருக்கிறா. அது கேள்விப்பட்டதுனால்தான் இவளுக்குள்ள அந்த விசுவாசன்ற ஒரு விதை ஒரு மறைக்க ஆரம்பிக்குது. விசுவாசன்றது என்ன பண்ணுது, உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்துல சொல்லுது, மார்க் 6:56, அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள் பட்டணங்கள் நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளியிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அப்போ இந்த ஸ்திரீ மாத்திரம் இல்ல, நிறைய வியாதிக்காரர் நிறைய பேர் வந்து அவர் மேல விசுவாசம் வச்சாங்க. அவரோட வஸ்திரத்தை அவரோட நேரம் பட்டா கூட சுகம் உண்டாங்க நம்பிக்கையோடு இருந்தாங்க, அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதனாலதான் இந்த பெண்ணுக்கு விசுவாசன்ற ஒண்ணு வளர ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது வந்து எதுக்காக
அவ வந்து இயேசு கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போகாம முன்னாடி போயிட்டு எனக்கு சுகப்படுத்துன்னு கேட்காம அவருக்கு பின்னாடி போயிட்டு அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டானா. லேவியராகமம் என்ன சொல்லுதுன்னா 15ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல ஒரு பெண் வந்து அதாவது தீட்டா இருந்தா, அதாவது வந்து குதிரைப்போக்கு இருந்தான். அவன் என்ன பண்ணனா பாலியத்துக்கு புறம்பே இருக்கணும். அவன் வந்து ஆசிரியப்பு கூடத்துல கலந்துக்க கூடாது, மக்களோட கலந்துக்க கூடாது. அவங்க படுக்கிற அந்த மாயா இருக்கட்டும் அது தீட்டுப்படும். அவன் எந்த சேர் உட்காந்தாலும் தீட்டுப்படும். அவன் வந்து உள்ள வரக்கூடாது. அப்படி வந்தானா அவ சாகணும்னு சொல்லிட்டு மோசை மூலியமா கடவுள் போட்ட பழைய ஏற்பாடுல ஒரு கட்டளை. ஸோ அதனாலதான் இயேசு கிறிஸ்து தீட்டாயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணானா அவருக்கு பின்னாடி அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை, அவரோட உடம்பை டச் பண்ணல, கையை டச் பண்ணல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாவே சுகமாகும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில தான் என்ன பண்ணா அவ போனா. இப்போ 3வது காரியம், இயேசு வந்து அந்த பெண் தொட்டதுக்காக அவர் கவலைப்பட்டாரா? ஏன்னா லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின்படி, அதாவது ஒரு பெண் வந்து தீட்டா இருக்கும்போது, அதாவது ப்ளீடிங்கா இருக்கும்போது, நீங்க நிறைய பேர் அப்படி நீங்க பார்த்துருப்பீங்க. சில பெண்களுக்கு மாதம் வரும், சில பெண்களுக்கு வீட்டில் வரும். ஆண்கள் முன்னாடி அவங்களுக்கு கூச்சமா இருக்கும் போறதுக்கு. அதே போல ஆண்களும் பெண்களை ஒரு கேவலமா நினைப்பாங்க அந்த ப்ளீடிங் ஆகும்போது. ஸோ அதே போலதான் இந்த பெண்ணுக்கு வந்து இது நார்மலா வந்து நார்மலா பெண்களுக்கு வர மாதிரி இல்லை. ஆனா இந்த பெண்ணுக்கு இது அதிகமா வந்துச்சு. 12 வருஷமா இந்த பெண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு வியாதி இருந்துச்சு பாருங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ரத்தம் இருக்கிறதுனால தான் அவன் உடம்பு ஸ்ட்ரென்த்தா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். அந்த ரத்தம் அவனுக்கு கம்மியாகும் போது அவன் வீக் ஆயிடுவான், செத்து போறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த பெண்ணுக்கு உடம்புல இருக்கிற ரத்தம் கொஞ்சமா குறைய ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்கான். அது மாத்திரம் இல்லை, அந்த பெண் வந்து அப்பா அம்மாவும் கைவிட்டாங்க, டாக்டரும் கைவிட்டாங்க, குடும்பமும் கைவிட்டுடுச்சு, சமுதாயமும் அந்த பெண்ணை ஒதுக்கிடுச்சு பாருங்க. இப்போ அந்த பெண் வந்து ஒரு பாலியத்துக்கு ஊருக்கு வெளியே தான் இருக்கிறா. அவளுக்கு எப்போ அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகுதோ அப்போ வந்து 7 நாள் கழிச்சு ஆசிரியர்கிட்ட வந்து அவன் என்ன பண்ணனா குளிச்சுட்டு வந்து சுத்திகரிச்சுட்டு ஆசிரியர்கிட்ட காமிக்கணும் சுகம் உண்டாச்சு. அவர் என்ன பண்ணுவார்னா அந்த பெண்ணுக்காக ஒரு பலி, ஒரு ஆடையோ இல்லை ஒரு புறாமையோ அதை வெட்டி பலி கடவுளுக்காக பலிட்டு அந்த பெண் அந்த தீட்டு நீங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்காக என்ன பண்ணுவார்னா தேவன்கிட்ட யெகோவா தேவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாரு. ஸோ இப்படிதான் இருக்கும். இப்போ அந்த பெண்ணுக்கு அந்த ப்ளீடிங் சுகமாகலனா அது வரைக்கும் அந்த பெண் யாரும் டச் பண்ணவும் கூடாது, அந்த ஊருக்குள்ள வரவே கூடாது. இதுதான் இஸ்ரவேல்ல போட்ட ஒரு கட்டளை பாருங்க. அதையும் மீறி அந்த பெண் வந்தா அந்த பெண்ணை எல்லாரும் யாருமே டச் பண்ணல, எல்லாரும் அந்த பெண்ணை வெறுத்தாங்க. அந்த பெண்ணு கிட்ட வரும்போது எல்லாரும் தூரம் போனாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அந்த பெண் என்னை தேடி வருவா, அந்த பெண் என்ன தொடரணும், அவளுக்கு சுகம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு பாருங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பாவம் செய்வோம், நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வரமாட்டாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏசப்பா நம்ம தேடி வரும்னு நினைக்கிறேன். நம்ம பாவம் செய்யும்போது எல்லாரும் நம்மளை ஒதுக்கிறாங்க, நம்ம வீடு போயிருந்து நினைக்கிறாங்க. ஏன்னா ஏசப்பா மாத்திரம் தான் பாருங்க நம்ம அவர் கிட்ட வரணும். நீ பாவம் செஞ்சுட்டு தான், நீ பலவீனமாயிட்டு தான், நீ தீட்டுப்பட்டு தான், நீ என் கிட்ட வா, எனக்குள்ள இருந்து வல்லவன் உனக்குள்ள வரணும் ஏசப்பா சொல்றாரு. இன்னைக்கு நம்ம அதே விசுவாசத்தோடு நம்ம ஏசப்பா கிட்ட போகும்போது விசுவாச சுகம் உண்டாகும் பாருங்க. 4வது காரியம், என்னை தொட்டது யாரு என்று அவர் கேட்கிறாரு. அவருக்கு தெரியாதா அவரை தொட்டது யாருன்னு? அதாவது வேதத்துல சொல்லுது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டிப்பு ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. பாருங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னா அவருக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே நிர்வாணமா இருக்குமா பாருங்க. அவருக்கு தெரியாதா அவருக்கு பின்னாடி யார் வராங்க, யார் டச் பண்றாங்கன்னு? நம்ம தலையில இருக்கிற ஒரு முடி கீழே விழும்போது கூட அவருக்கு தெரியுங்க. அப்ப அந்த பெண்ணு எந்த ஊர்ல இருக்கிறா, அவ எங்க படுத்தா, அவ எப்படிப்பட்ட வேதனை இருந்தா, தினந்தோறும் அழுகுறது புலம்புறது எல்லாமே இயேசுக்கு தெரியும். அது தெரிஞ்சும் அவர் வந்து எதற்காக என்னை தொட்டது யாருன்னு கேட்டார்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அந்த ஸ்திரீ தான் அவரை தொட்டதுன்னு. அது தெரிஞ்சு ஏன் அவர் கேட்டார்னா, ஏன்னா அந்த பெண் மூலியமா அவர் வந்து பதில் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா அந்த பெண் வந்து சாட்சி சொல்லணும், அதாவது இயேசுவால தான் எனக்கு சுகம் உண்டாயிடுச்சு. ஏன்னா இந்த பெண் வந்து அவரோட வஸ்திரத்தை தொட்டுட்டு அவ சைலண்டா அப்படியே போயிடலாம்னு நினைச்சா. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீ அப்படியே போக கூடாது. அதாவது உனக்குள்ள வல்லம் வந்துச்சுல, உனக்குள்ள சுகம் உண்டாச்சுல, அதை நீ மத்தவங்களுக்கு என்ன பண்ணு, தெரியப்படுத்து. நீ தெரியப்படுத்தினாதான் அது மத்தவங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது கர்த்தரை நம்ப ஆரம்பிப்பாங்க சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என்னை தொட்டது யார் என்று அவர் கேட்கிறாரு. அவருக்கு தெரியாதா அந்த பெண் அவர் தொட்டது யாருன்னு சொல்லிட்டு? அது தெரிஞ்சு அவர் கேட்கிறாரு. ஏன்னா அந்த பெண் என்ன பண்ணானா பயத்துல அவ பயந்து போயிட்டு ஒதுங்கி நிற்கிறா. ஏன் ஒதுங்கி நிற்கிறான்னா, அந்த பெண் எந்த மனிதர்களையும் எந்த பெண்ணையும் தொடக்கூடாது. ஏன்னா அவ தீட்டா இருக்கிறா, பார்க்க போனா அவர் ஊருக்குள்ளே வந்திருக்க கூடாது. அவ என்ன பண்ணா அதையும் மீறி வந்து அவரோட வஸ்திரத்தை தொட்டா. இப்ப இயேசுக்கு தெரியும்
அதாவது அவர் தொட்டது அந்த பெண்ணு தான் சொல்லிட்டு இருந்தாலும் ஏன் கேட்கிறான்னா மற்றவங்களுக்கு விசுவாசம் வரணும், மற்றவங்க கடவுள் இன்னும் நம்பணும்னு சொல்லிட்டு தான் என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. அந்த பெண்ணு மூலியமாவே அந்த பெண்ணோட வாயிலேருந்தே வரணும், தேவனை சுகப்படுத்தினாருன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா இயேசு கிறிஸ்து இங்க எதிர்பார்க்கிறாரு. இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து அந்த பெண்ணுக்கு என்ன பதில் அளித்தார் நம்ம பார்க்கலாம் பாருங்க. மார்க்கு 5:31 அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டு இருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்டீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த திரியானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவ வந்து பயத்துல இருக்கிறா. என்ன பயத்துல இருக்கிறான்னா, நான் வந்து ஆண்டவரை தீட்டுப்படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பயத்துல இருக்கிறா. இப்ப இயேசு சொல்றாரு, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தை போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, மகளே, உன் விசுவாசம் தான் ஆயிடுச்சு உன்னை ரட்சித்தது. அப்போ அந்த பெண்ணை எது காப்பாத்துச்சுன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு சுகப்படுத்தல, விசுவாசம் தான் அந்த பெண்ணுக்கு சுகப்படுத்துச்சு. அந்த விசுவாசம் யாரு மேல இருந்துச்சுன்னா ஏசப்பா மேல தான் இருந்துச்சு. இன்னைக்கும் நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏசப்பா மேல விசுவாசம் வச்சுன்னா நிச்சயமா வல்லமை புறப்படும். அவர் வல்லமையில தேவனா இருக்கிறாரு, நிச்சயமா நம்மளுக்கு வர காத்துன்னு இருக்கிறாரு. பாருங்க, நல்லா பாருங்க. அந்த பெண் வந்து அதுக்குள்ள சுகம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம சரீரத்துல ஒரு பயிர் வலியோ இல்லை தலைவலியோ சொரம்பு இருக்குது, அது மற்றவங்களுக்கு அது ஃபீல் ஆகுமா? நம்மளுக்கு தான் அது ஃபீல் ஆகும். அதே போலதான் அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற அந்த ப்ளீடிங் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஸ்டாப் ஆனது, முற்றிலுமா சுகம் உண்டானது. அவர் தன் சரீரத்தை ஃபீல் பண்ணா. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த வல்லமை புறப்பட்டதை அவரும் ஃபீல் பண்ணாரு. ஸோ இதுல இருந்து நம்ம பாக்குறோம், நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு காரியம். ஸோ முதலாவது காரியம், நம்ம ஏசப்பா கிட்ட என்ன பண்றோம், நம்ம போல நினைக்கிறோம், ஆனா மரணம், அதாவது மரணம் அவளுக்கு எதிர்த்து நிக்குது, மரணம் வந்து எதிர்த்து நிக்குது. இன்னைக்கு நம்மளுக்குள்ள நம்மளும் பாருங்களேன், நம்மளுக்குள்ள நிறைய வியாதிகளா இருக்கும், பிரச்சனையா இருக்கும், நம்மளால முடியாது. ஆனா அந்த மத்தியிலையும் நான் எப்படியாவது ஏசப்பா கிட்ட போவேன், நான் சபைக்கு போவேன், அவர் சந்திப்பேன்னு சொல்லிட்டு நீங்க ஆவலோட நீங்க தேவன சமூகத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏசப்பாவோட அந்த வல்லமை நீங்க பார்க்கலாம். ரெண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்துவை சுத்தி திரளான ஜனக்கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு மத்தியிலையும் அவர் போறா பாருங்க. போன உடனே எல்லாரும் தீட்டாடுவாங்க, அதெல்லாம் பொருட்படுத்தாம எல்லாரும் விருத்துருவாங்களே அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட நினைக்காம அவர் என்ன பண்றாங்க, அந்த கூட்டத்துக்கு மத்தியிலையும் கூட்டு போறா. இப்ப நம்ம லைஃப்ல ஏசப்பா கிட்ட நம்ம போல நினைப்போம், நான் கடன் பிரச்சனை, வியாதி, மனுஷங்க, வேலை, பெரிய தடைகள்லாம் இருக்கும் பாருங்க. அந்த தடையெல்லாம் தாண்டி உள்ள புகுந்து அதெல்லாம் நீங்க மேற்கொண்டு நீங்க வந்தீங்கன்னா, மூணாவது அந்த பெண்ணுக்கு தடை இருக்குது. என்ன தடைனா, இயேசு கிறிஸ்து சுத்தி எப்பவுமே 12 சீஷர்கள் இருப்பாங்க. இந்த 12 சீஷர்களை தாண்டி தான் அவர்கிட்ட போகணும். அந்த சீஷர்களே தாண்டி அவன் என்ன பண்ணானா, இயேசுவோட வஸ்திரத்தை தொட்டா பாருங்க. நீங்க நம்ம ஏசப்பா கிட்ட வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏசப்பா கிட்ட போகாம இருக்கு தடை என்ன தெரியுமா? நம்மளோட பாவம் தான், நம்மளோட அவிசுவாசம் தான். நம்ம கேவலம் அந்த பணத்துக்காக நம்ம ஏசப்பா மறுதளிக்கிறோம், பாவத்துக்காக ஏசப்பா மறுதளிக்கிறோம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஃபங்க்ஷன் வைக்கணும், அதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடணும், ட்ரிப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த தடை, இந்த பாவம் எல்லாம் பாருங்க, இந்த அவிசுவாசம், இந்த குற்ற உணர்ச்சினால நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம நெருங்காம இருக்கும். இதெல்லாம் தாண்டி நீங்க ஏசப்பா கிட்ட நெருங்கினீங்கனாவே அவர் சமூகத்திற்கு போனா போதுங்க, ஆட்டோமேட்டிக்கா வல்லமா வரும். இந்த பெண்ணிடத்துல இருந்து நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கலாம். உயிரே போனாலும் பரவாயில்ல, என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, என்னை சாகடிச்சாலும் பரவாயில்ல, எல்லா தடையும் தாண்டி, எல்லா மனிதர்களையும் தாண்டி, எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி அவர் பலவீனத்துல போனா பாருங்க. அவர் பலவீனத்தை ஏசப்பட வஸ்திரத்தை தொட்டா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், சுகபோகமா இருக்கிறோம். அப்ப கூட ஏசப்பாவை நம்ம தொட மாட்டோம், ஏசப்பாவை தேட மாட்டோம். ஏசப்பா வீட்டை தான் இருக்கிறாரு, பக்கத்துல இருக்கிறாரு, கூடவே இருக்கிறாரு. நம்ம ஏசப்பாவை தொட மாட்டோம், மொபைல் போனை தொடுறோம். ஏசப்பா தொட்டா வல்லமா வரும், நிறைய காரியங்கள் கத்துக்கலாம், வேதத்துல அநேக காரியங்கள் கத்துக்கலாம், அவரோட அன்பை புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம உலகத்தை பார்த்ததால்தான் நம்ம இன்னும் அசுத்தமா இருக்கிறோம், இன்னும் பாவம் செய்யறோம், இன்னும் உலக காரியங்களை, கெட்ட சிந்தனை, கெட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்குது பாருங்க. நம்ம இதை டச் பண்ணனா, நம்ம இதை தொட்டனா நிச்சயமா நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா, நிச்சயமா நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. எதனா டவுட் இருந்தா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். மகளே, நான் இனி யாருக்கும் மகள் இல்ல. நிமிர்ந்து பாரு. ஆமா, என் மகள் தான். மகளே,
ஆனா இதனால இல்ல. அது நடந்தது உன்னோட விசுவாசத்தால். எனக்கு தெரியும் மகளே, இவ்வளவு காலமா நீ போராடி இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ ரொம்பவே களைச்சு போயிருப்ப. இப்ப சமாதானத்தோட போ. உன்னோட விசுவாசம் உன்னை குணமாக்கிடுச்சு. நான் இங்க அதிக நேரம் இருக்க விருப்பம் தான், ஆனா போக வேண்டிய வேலை எனக்கு இருக்கு. உன்னை போலவே இன்னொருத்தருக்கும் விசுவாசம் இருக்கு.